நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கு வித்யாபுத்திர விஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது 104வது வீடியோ பார்க்க போகிறோம். மகாபெரிவரின் மகிமைகளை பற்றி சொல்ல போகிறோம். இது பார்ட் 7. இது வரைக்கும் 6 பதிவு பண்ணியிருக்கேன் மகாபெரிவை பற்றி. இது 7வது பதிவு, அதனால் பார்ட் 7 சொல்கிறோம். வீடியோ வைஸு 104வது. இதில் 4 இன்ஸ்டன்ஸ் குறிப்பிட விரும்புகிறேன். முதல்ல குபேரன் பற்றி பேச போகிறதில்ல. மகாபெரிவா குபேரன் பற்றி ஒரு இது சொல்லியிருக்கார். ஒரு சமயம் ஒரு சாயந்தர வேளை காஞ்சிபுரத்தில் மடத்தில் உட்காந்துட்டுருக்கார் மகாபெரிவா. தரிசனத்துக்கு வர கூட்டங்கள் அவ்வளோ இல்லை. அப்போ நாட்டுக்கோட்டை நகரத்தார் பேர். நாட்டுக்கோட்டை செட்டின்னா நகரத்தார். அவள் சொல்கிறது வழக்கம் நகரத்தாரை சொல்லுவாள். நம்ம நாட்டுக்கோட்டை செட்டின்னு நம்ம சொல்லுவோம். அது மாதிரி நாட்டுக்கோட்டை செட்டி நார்மலாக ஏழைகள் அவ்வளோ இருக்க மாட்டாள். எல்லாம் நல்ல வசதியாக தான் இருப்பாள். நல்ல செல்வந்தாலும் மகாலட்சுமி தங்குற வீடுகளாக இருக்கும் அது. அந்த மாதிரி ஒரு பெரியவர். அவருக்கு என்ன சொல்கிறது, அந்த அளவுக்கு செல்வ வளம் இல்லை. தான் பேரன் அடிச்சுன்னு வர்றார் மகாபெரியவர் பார்க்குறதுக்கு. பார்த்து பெரியவர் இந்த அவர் சேம லாபத்தெல்லாம் விசாரிக்கிறார், எப்படி இருக்கெல்லாம் கேட்குறார். இந்த பையனை நமஸ்காரம் பண்ணுறான். பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணு அப்படின்லாம் சொல்கிறான். சரி நமஸ்காரம் பண்ணுறான். நமக்கு அப்படியே பெரியவாளையே பார்த்துட்டு இருக்கான். சரி பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் போகிற பிரசாதெல்லாம் வாங்கிட்டேன். கொஞ்சம் ஒரு 10-15 அடி மேலே தள்ளி போயிடுறா. இது யாராவது போட்டு கோ அவுட் ஆஃப் த மட்டை. அந்த பையன் தாத்தாவை கூப்பிட்றான். அது தன்னோட அவனுக்கு தாத்தாவோட தான் வந்திருக்கான் பேரன். என்ன சொல்கிறான், அவன் என்ன சொல்கிறான், இல்லை அவன் ஏதோ சின்ன பையன் இல்லையா ஏதோ சொல்கிறான் அப்படின்னார். இல்லை என்ன சொல்கிறான் கேளு அப்படின்றார் மகாபெரிவா. சரி இல்லை, உங்கள் மடியில் பச்சைக்கல்ல பட்டுப்பாவடை கட்டிட்டு ஒரு பொண்ணு உட்காந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டார் அவர். அப்படியா வாப்பா இது கூப்பிட்றாரு. இவரை தாத்தாவையும் கூப்பிட்றாரு மகாபெரிவா. என்ன சொல்கிறாருன்னா, இவன் பின்னாடி குபேரனா போகிறான்றார். யாரை, அந்த நகரத்தார் நாட்டுக்கோட்டை செட்டி இருக்கார. அவர் ஏழ்மை நிலையும் சொல்ல முடியாது, செல்வந்தர் இல்லை, அவர் சாதாரணமாக இருக்கார். இப்போ இந்த பையன் ஷார்ட்லி இல் பிகம் குபேரன் அப்படின்றாரு. என்ன சுவாமி சொல்கிறேன், கஷ்டப்படுறது நாங்கள், குபேரனா சொல்கிறேன் நீ பாரு அப்படின்றார். என்ன ஆறுது, வாத்துக்கு போகிற மாதிரிலாம் ஆறுது. ஒரு 2-3 மாதம் ஓடுறது. ஷார்ட் பீரியட்லேயே 2 மாதத்துக்குள்ளேயே அவள் என்ன செய்வா, நகரத்தார் குழந்தைகள்லாம் இல்லைன்னா தத்து எடுப்பாள். அவளுக்குள்ளே அந்த வகுப்பில் தான் எடுப்பாவா, வேறு இனத்தில் போய் எடுக்க மாட்டாவா. அவள் எடுத்து சும்மா இல்லை, ஸ்வீகாரம் எடுக்கிறதுனா அந்த குழந்தையோட ஜாதகத்தை பார்க்கணும். ஸோ குழந்தை ஜாதகம் எடுக்கிற அப்பா அம்மா ஜாதகம் எல்லாம் பார்த்து பொருத்தமாக இருந்தால் தான் பண்ணுவாள். என்னன்னா அப்பா அம்மாவோட பாவம் அந்த குழந்தை சேரும். குழந்தைக்கு ஏதாவது பூர்வ புண்ணியமே இல்லைனாலும் இவளை அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ பல காரண காரியங்கள்லாம் யோசித்து தான் பண்ணுவாள் ஸ்வீகாரத்தை. அது மாதிரி அந்த நகரத்தை ஒரு காரைக்குடி சேர்ந்த எல்லா ரிலேஷன் பார்க்கும்போது ஒரு பசங்க கூட அவளுக்கு ஏற்ற மாதிரி வரல. காஞ்சிபுரத்துக்கு இந்த ஃபேமிலியை அப்ரோச் பண்ணுறா. இவாத்தும் அந்த பேர குழந்தை இருக்குது. ஸோ இந்த பையனுடைய ஹாரோஸ்கோப்பும் அது மேட்ச் ஆகிடுறது. அவளுக்கு சொல்லிடுறா. சரி பையன் நல்லபடியாக இருக்க போகிறான்னு சொல்லிட்டு இதுக்கு ஸ்வீகாரத்துக்கு தூக்குறா. அந்த பையன் ஸ்வீகாரம் போயிடுறான். இப்போ பெரிய கோடிக்கணக்கான இருப்போம் அந்த காலத்துலேயே. நான் சொல்கிறது 50 வருஷத்துக்கு முன்னாடி பல கோடிக்கு அதிபதி ஆகிடுறான் திடீர்னு. பரமாச்சாரியோட வார்த்தை பாருங்கள், முன்னாடி தீர்க்க தரிசித்தை எப்படி பண்ணியிருக்கார் அவர் இந்த பையன். சரி அப்புறம் அதில் ஸ்வீகாரம் போன பிறகு அந்த தாத்தா திரும்பி அந்த பேரை புது அப்பா அம்மா இவெல்லாம் வரா மடத்துக்கு. என்ன குபேரன் வரானான்னு கேட்குறாரு மகாபெரிவா. வந்தோடனே அம்மா பெரியவா நீங்கள் சொன்னபடியே ஆயிடுத்துன்னு. இல்லை மூஞ்சி பார்த்தாலும் தெரியாது எனக்கு. அவன் இப்போ நான் சொல்கிறேன் கேளு, காஞ்சி மடத்தில் எல்லா சங்கராச்சாரியாருக்கும் ஒரு சங்கல்பம் இது இருக்குது. என்னென்னா எல்லா சங்கராச்சாரியா மடியிலையும் அம்பாள் காமாட்சி பாலாம்பிகா உட்காந்துக்கலாம். யார் வேணும் இவர் மோசம் அவர் மாத்திரம் சொல்லவே கூடாது. எல்லா சங்கராச்சாரியார் மடியிலையும் அம்பாள் உட்காந்துப்போ. இப்போ எப்பேற்பட்ட புண்ணியம் பண்ணியிருக்கணும்வா. அவள் அதை அதர்ஸ் கேனாட் சி, ஒன்லி குபேர சம்பத்து ஆறவன் தான் பார்க்க முடியுமா. ஸோ அந்த பையனுக்கு அதுக்கு தெரிஞ்சுட்டுனா குபேராவா நான் சொன்னேன்றார் பரமாச்சாரியார். எனக்கு தெரியும் அந்த குழந்தை உட்காந்துருக்க மடியில எனக்கு தெரியும். மற்றவாளுக்கு தெரியும் இல்லை, யார் கண்ணுக்கு தெரியும்னா குபேரனா இருக்கிறவன் அது குபேரனா ஆக போகிறவன் தான் தெரியுன்றார். ஸோ அந்த பையன் குபேரன் ஆகிட்டான். ஆக்சுவலாக மகாபெரிவாரோட வாக்கில் அந்த பையன் குபேரனாகி நல்ல செல்வ செழிப்போட செட்டிநாடுக்கு போயிட்டான் அந்த பையன்.
இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் நிகழ்வு. இது மறக்கவே முடியாது. இது இந்த குபேரனை பற்றி சொல்லும்போது. அடுத்ததாக தேனம்பாக்கத்தில் ஒரு நிகழ்ச்சி இது. அதாவது இந்த பிரம்மஸ்தானம்னு, அதாவது பிரம்மபுரி, அதாவது சிவகாஞ்சி, விஷ்ணுகாஞ்சி, பிரம்மகாஞ்சி. அது அங்கே பிரம்மபுரி ஈஸ்வரர் தான் ஈஸ்வரன் அங்கே இருக்கார். அப்போ ஒருத்தர் வர்றார், என் பிள்ளையாட்சி வர்றார், இந்த இதெல்லாம் கல்யாணம் பண்ணோம், இந்த மாதிரி இருக்குது, ஒரு மூட்டை நிறைய நகை கொண்டு வந்திருக்கார். நான் சொல்கிறேன் இதெல்லாம் 50 வருஷம் இப்போல்லாம் இல்லை, 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்போ பரமாச்சாரியா சொல்கிறார், அப்படியே என்ன படிச்சிருக்கான் பையன், இதில் சேர்க்கிறார். ஸோ கணத்துக்கு அந்த பக்கத்தில், கணத்துக்கு இந்த பக்கத்தில் உட்காந்துருப்பார் இவர். ஸோ எல்லாருமே தேவ் டு ஸ்டாண்ட், நடுவில் கிணறு இருக்கும், அந்த மாதிரி தான் அமைப்பு அந்த இடத்துல. ஸோ அப்போ சொல்கிறார், இப்போ நீ வந்து என்கிட்ட சொல்கிற இல்லையா, நான் சொன்னது கேட்பியான்னு கேட்குறாரு அந்த பெரியவரை. பெரியவா என்ன சொன்னாலும் கேட்குறேன் என்ன. சரி, நான் ஒரு இடத்துக்கு சொல்கிறேன்னு சொல்லி ஒரு ஊரை சொல்கிறார். அவர் வந்து ஒரு சிவாச்சாரியார் வீடு. அது இப்போ வந்தவரும் கிட்டத்தட்ட அதே வகுப்பு தான். ஸோ பட் வந்தவர் செல்வந்தர், ஆனால் மனைவி இல்லை, நகைகள்லாம் வச்சுருக்காரு. மனைவியோட நகைகள்லாம் ஒரு மூட்டையாக வச்சுருக்காரு, மூட்டை அளவுக்கு இந்த நகை. யூ அப்ரோச் தட் ஃபேமிலி. அவள் பொண்ணு கொடுத்து பாருப்பா, பொண்ணுக்கு பார்த்துட்டு இருக்கா வரேன்றார். பாருங்க, இவர் வந்து இது மேரேஜ் இதுவாக பண்ணுறார், மேட்ரிமோனியாக பண்ணுறார். ஆனால் இங்கே காஞ்சிபுரத்தில் உட்காந்து சொல்கிறார் அந்த ஊருக்கு. அவர் உடனடியாக போயிடுறார் பஸ்ஸை பிடிச்சி. அங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த ஊரில் மகா தரித்திரமான ஏழ்மையான வீடு, இப்படி இருந்தாலும் அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுற வீடு. 2 திண்ணை இருக்குது. அப்பா வந்து கோவிலுக்கு பூஜை பண்ணுற போயிருக்கார். பொண்ணு இருக்கா, அம்மா இருக்கா. அன்றைக்கி காத்தால் கனவு வந்துருக்கு அந்த பொண்ணுக்கு. பரமாச்சாரியார் வந்து அந்த பொண்ணு எப்படி, இன்றைக்கி உன் மாமனார் வரப்போகிறார், மாமனார் மாப்பிள்ளை சொல்ல, உன்னோட மாமனார் வரப்போகிறார், ஒரு கல்யாணம் ஆக போகிறது அப்படின்னு சொல்லிடு. இந்த பொண்ணு எழுந்து அம்பாளை சொல்லிட்டு பேத்தியே, ஒரு பைசா கிடையாதா, காரணம் கிடையாதாத்துல, நகையும் கிடையாது, கொடுத்து உனக்கு எப்படி கல்யாணம் ஆகும் அப்படி அம்மாக்காரி சொல்கிறார். இல்லைம்மா, பரமாச்சாரியார் வந்து இப்போ கனவுல சொல்கிறாருமா எனக்குன்றார். ஆச்சு, ஒரு 8 ஆச்சு, 9 ஆச்சு, 10 ஆச்சு. யாரோ வாசலில் வந்து நிற்கிறா. யாருமே இந்த பிராமணர் வந்து நிற்கிறார் வாசலில் மாதிரி. அவர் அந்த காலத்து பழக்கம் எப்பயுமே திண்ணையில் உட்கார சொல்லிவிடுவார். யார் வந்தாலும் சரி, திண்ணை ஏசி சோஃபா, அதான் அங்கே தான் உட்காரணும். அப்புறமா வந்து என்கொயர் பண்ணி தான் ஆற்று உள்ளே கூப்பிடுவா. அவள் பிராமணாலும் தான், அப்ராமணா யாராக இருந்தாலும் சரி. அப்போ அவர் சொல்கிறார் மாதிரி, இந்த பொண்ணை பார்க்குறார். அவருக்கு படித்து போச்சு. என்னம்மா என்ன படிச்சிருக்க, பேரெல்லாம் கேட்குறார், விசாரிக்கிறார். அந்த பொண்ணு மாதிரி காபி ஷாப்பராகணும் கேட்கவே இல்லை. வேறு இப்போ கேட்கல. அவள் தண்ணி மட்டும் குடிக்கிறார். அதுக்குள்ள அப்பா கோவிலில் வந்துடுறார். கோவிலை மூடிட்டு ஒரு 11 மணிக்கு மேலே வந்துடுறார். வந்த உடனே என்ன ஆகுதுன்னா, இவர் யார் வந்திருக்கான்னு கேட்குறார். ஒரு மனுஷங்க ஆற்று உள்ளே கூப்பிடலவங்களன்னு சொல்லி ஆற்று உள்ளே கூப்பிட்றா. அப்பா சொல்கிறார், பரமாச்சாரியார் பார்க்க போனேன், என் பிள்ளைக்கு நான் வரம் பார்த்துட்டு இருக்கேன், உங்கள் பொண்ணை பண்ணிக்க சொல்லி அவர் இன்ஸ்ட்ரக்ஷன். 2 பேரும் மானசீகமாக நமஸ்காரம் பண்ணுறேன். பரமாச்சாரியா வேண்டாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வயசானவ என்ற ஒரே பொண்ணு தான் அவளுக்கு. அப்போ வந்து அந்த நகை மூட்டையை கொடுத்து விட்றா அந்த பொண்ணுக்கிட்ட. உடனடியாக பரமாச்சாரியா சொல்லிட்டார், கல்யாணத்தை வந்து தேனம்பாக்கத்தில் பண்ண சொல்லிட்டான்ட்டா. ஸோ ஊரில் போய் பையனை வர சொல்கிறார். பையனை அழிச்சுட்டு இந்த ஃபேமிலியை வந்துடுது. பரமாச்சாரியார் தெரிவித்தா மாதிரி தேனம்பாக்கத்தில் கணத்தாண்டு தான் நடக்குது கல்யாணம். அங்கே தான் அந்த பையன் தாலி கட்டுறான் அந்த பொண்ணுக்கு. எதுக்கு சொல்கிறேன்னா, கேஸ் அவருக்கு ஆல்ரெடி ப்ரீடிட்டர்மெண்ட் எல்லாமே எப்படியா நடக்க போகுதுன்னு தெரியும் அவருக்கு. கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணி விட்டுறாரு. இது 2 பேரையும் எல்லா ஜாதகமெல்லாம் பக்கா பொருத்தமாக இருக்குது. இது வந்து காஞ்சிபுரத்தை தேனம்பாக்கத்தில் நடந்தது. பரமாச்சாரிய அனுகிரகத்தினால இந்த ஏழை பொண்ணுக்கு நல்ல பணக்கார பையன் கிடச்சி கல்யாணம் நடந்துடுறது. இது வந்து மறக்க முடியாத சப்ஜெக்ட். பார்த்து கல்ல ஜலமே வந்துடும். அது ஒன்றும் டீட்டெயிலாக புரிஞ்சுங்க, பியூட்டிஃபுல்லாக எழுதியிருப்பா அந்த இதை, ராகனை பற்றி அந்த இது. இது 2வது இன்சிடென்ட்டு. 3வது இன்சிடென்ட்டு ஆந்திராவில் நடக்கிறது. ஆந்திராவில் கேம்ப் போட்டிருக்கார். நிறைய பேர் ஒரு வாரத்துக்கு மேலே இருக்கார் ஒரு இடத்துல. அது மலை, அது ஒரு மலைகள்லாம் சூழ்ந்த இடமாட்டம் இருக்குது. ஒரு சத்திரத்தை தங்கியிருக்கா. எல்லோரும் வரா. திடீர்னு ஒரு பொம்பளை வந்து ஒரு வண்டியை ஓட்டின்னு வரா. ஒரு மாட்டு வண்டி ஆட்டத்தை வச்சு, இந்த இதெல்லாம் இருக்கும், ரேஸ்க்கெல்லாம் போகிற மாதிரி இருக்கும் ஒரு வண்டி. அந்த மாதிரி வண்டியில் ஒரு ஆள் படுத்துன்னு இருக்கான். அந்த நாடோடி பெண்ணவோ பாவாடை புடவை கட்டிக்கலவோ, பாவாடை ஆட்டம் கட்டிக்கிட்டு பாவாடலாம் இது ஜாக்கெட் போட்டு பெரிய பெரிய வளையல்லாம் வெள்ளியிலே போட்டுருப்பா.
தண்டையாட்டம் வெளியே இங்கே ஒரு பெரிய இது இருக்கும், பெரிய தோடு போட்டுருப்பார். அவள் பேசுகிற பாஷை யாருக்குமே புரியாது. காய்ச்சா பூஷம் கத்துறா சங்காயச்சிட்ட வந்து பார்த்துட்டு ஆம்டான் அப்படியே தூக்கின்னு வரா. இங்கே அது வண்டியிலேருந்து தூக்கின்னு வந்து அவரை காலடியில் போட்டுடுறா. எல்லாம் இருக்கு மடத்தில் இருக்கான்னு பயப்படுறா. அவள் ஆஜானுபாக ஒரு 6 அடி உயரத்துக்கு மேலே இருக்கா அந்த பொம்பளை. எடுத்து போட்டு சொல்கிறா பரமாச்சாரியை பார்த்து நீ தான் ரட்சிக்கணுன்ற மாதிரி மீனிங்கில் பேசுகிறா. அவள் பாஷை யாருக்குமே புரியல, மடத்தில் பார்க்க யாருக்குமே புரியல. பரமாச்சாரியை வந்து ஒரு படத்தை கொடுத்து அனுகிரகம் பண்ணி சரியாயிடும் சொல்லிடுறாரு. அவனால் எழுந்து நிற்க முடியல, பேச முடியல, கண் திறக்கல. அவன் அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் டெத் பெட் ஆட்டுக்கும் போயிட்டான் அவன். அப்படியா ஆஃப்டர் 2 days டைம் அழகாக ஆம்டியா முன்னாட்டியும் அதே வண்டியில் வந்து நமஸ்காரம் பண்ணுறா பரமாச்சாரியார்கிட்ட. இவர் கொடுத்த பிரசாதத்தினால அப்போ அவன் சொன்னாரான், பெரிய ரிஷிபத்தி நீ ஆட்டம் பண்ணிட்டாடா. அவளே வந்து ஆம்டியானை தூக்கிடும், ஒரு லேடியை வந்து ஒரு ஜென்ஸை அப்படியே தூக்கின்னு வரா. தூக்கின்னு வந்து போட்டு அவனை ஆல்ரைட் பண்ணி 2 பேர் வந்து நமஸ்காரம் பண்ணுறா திரு பரமாச்சாரியார்கிட்ட 1 or 2 days. இந்த இன்சிடென்ட் வந்து அந்த ஆந்திராவில் நடந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பரமாச்சாரியார் அதை அப்ரிஷியேட் பண்ணுறாரு. அவளுடைய அந்த பிஹேவியர் பேட்டர்னை, இந்த மாதிரி ஆம்பளையனை காப்பாற்றணும், இந்த மாதிரி ஒரு சாமியார் வந்திருக்காரு இங்கே அடுத்து தூக்கி ஐஷுட்டால அவளே வண்டி ஓட்டி வந்திருக்கா அந்த வண்டியை. இது கூட நம்ம வந்து இப்படிலாம் நடக்கிறது கலியுகத்தில் இது மாதிரிலாம் பண்ணுறவாலும் இருக்கா, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த கடைசி ஒரு இன்சிடென்ட்டு, இது வந்து நான் பல தடவை கண்ணில் ஜலம் வந்துடுறேன் எனக்கு. கல்கட்டா போகிறார் பரமாச்சாரியார், கல்கட்டாவில் ஒரு பெரிய இது நடக்கிறதுக்கு. அது மாதிரி ஒரு பெண்ணு, ஒரு ஷீஸ் எ விடோ, அவள் வந்து எங்கேயோ தூரத்தில் நிற்கிறா. நம்ம இங்கே விடோ லேடிஸை பார்க்க மாட்டாய்வா. நேருக்கு நேர ஒரு அப்பாளுக்கு ஒரு சங்கல்பம். அது சங்கராச்சாரியார்கள் இப்போ எல்லாம் பார்க்குறாரு. அந்த காலத்தில் அவர் வந்து மதத்தின் கோட்பாடுகளை மீறிந்த விட கிடையாது அவர், யார் பெரியவர். அப்போ வந்து அவள் கையில் ஒரு தூக்கு இருக்குது, எண்ணெய் தூக்கு பெருசாக. அங்கேயே நிற்கிறா. காத்தால் வந்தவ, காத்தால் 6 மணிக்கு வந்தவ சாயந்தரம் 6 ஆகுது. இவர் பார்த்துட்டே இருக்க, கூப்பிட்றார், ஒரு ஆளை வச்சு கூப்பிட்டு வர சொல்லுன்ற. நிற்கிறா. தான் கமண்டலம் இந்த சென்ஸு கிட்டத்தட்ட 2 லிட்டர் தண்ணி பிடிக்கும். அது மரத்தில் இருக்கும். அது அந்த தூக்கை கொண்டு வச்சோடனே அவரே இந்த தூக்கில் இந்த தண்ணியை விடுறாரு. அவளை கூப்பிட்றார். இப்போ இங்கே பேசவே இல்லை அவளோட. கடைசியில் சொல்கிறார், இதை 17 வருஷ காலத்தில் நீ வச்சுக்கணுன்றார். 17 years you should protect this. You can run the family-ன்ட்டார். அவனை சரி தலையாண்டு தண்ணி விட்டு தந்துருக்கார். தூக்கில் எண்ணெய் தூக்கில் தண்ணியை கொடுத்துருக்கார். அவள் ஆற்றுக்கு ஜாக்கிரதை அடுத்து போய் ஒரு மரப்பட்டியில் வச்சு கல்கட்டாவில் பூட்டிட்டா. நெக்ஸ்ட் டே மார்னிங் 2 மெட்டல் குடம், பித்தளை குடம் மாட்டம். அவள் கல்கட்டாவில் வேறு மாதிரி இருக்கும், நம்ம ஊர் குடம் மாட்டம் இருக்காது. அதில் கொட்டுறா எண்ணெய் வருது. அவள் எண்ணெய் வியாபாரம் பண்ணி அவள் எண்ணெய் வியாபாரம் பண்ணி நொடிச்சு போய் ஆம்பளை செத்து போய் அம்மா ஆத்துலையும் சேர்க்கலை, பிறந்தாத்தையும் சேர்க்கலை, புக்காத்தையும் சேர்க்கலை. அவளை குழந்தைகள்லாம் இருக்குது, 2-3 குழந்தைகள் இருக்குது, பெண்கள்லாம் இருக்கா, ஆம்பளை குழந்தைங்க இருக்குது அவளுக்கு. எல்லாம் சின்ன சின்ன இந்த கொஞ்சம் குழுவாலும் சொல்லுவாள், அது மாதிரி இருக்குது. அதெல்லாம் பார்த்தா 2 குடம் நிறையா அந்த கண்டெய்னர் அவுத்து 2 லிட்டர் தான் ஊற்றி கொடுத்தா தண்ணி. அதில் வந்துட்டே இருக்குது எண்ணெய். சரி, ஒரு குடம் நிறையா ஊற்றிடுறா, திருப்பி வச்சு லாக் பண்ணிடுறா, பூட்டை வச்சு லாக் பண்ணிடுறா. அதை போய் அந்த ஊரில் விற்காமல் பக்கத்து ஊர் வரைக்கும் நடந்து போய் விற்கிறா. அது மாதிரி விற்று பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி 15 வருஷம் ஆகிடுது. பையன் பெரிய ஹோட்டல் வச்சுட்டான். அவரோட பையன் ஹோட்டல் வச்சுருக்கான். பரமாச்சாரியார் படத்தை மாட்டிருக்கான் அந்த ஹோட்டலில். இது எப்படி வந்து, நான் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர், கல்கட்டாவுக்கு போயிருக்கார். ஏர்போர்ட் பக்கத்தில் வந்துருக்கு அந்த ஹோட்டல். அங்கே சாப்பிடும்போது நம்பூ சாமியார் இங்கே எப்படி வந்தார் இவங்க நினச்சி நான் கேட்குறான். அவர் சொல்கிறார், ஈவினிங் வாங்க எங்கள் வீட்டுக்கு அட்ரஸ் கொடுத்துருக்கார். சரி, வாத்துக்கு போகிறான். அப்போ அவன் காமிக்கிறான், எங்கள் அம்மா 17 வருஷமாக அது வச்சுருந்தா, 17 வருஷத்துக்கு அப்புறமா வந்து எண்ணெய் வராதுன்ட்டார் பரமாச்சாரியார். ஃபேமிலி ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிட்டேன். பசங்களை 2-3 பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிட்டேன், பையனை படிக்க வச்சு ஹோட்டலில் வச்சு கொடுத்துட்டா எல்லாம் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து இந்த எண்ணெய் வந்து நின்று போயிடுத்ததில் அவ்வளவும் போய் சேர்ந்துட்டான். எல்லாமே பரமாச்சாரியார் அந்த குடும்பத்தை 17 வருஷ காலம் ரட்சிச்சிருக்கார், அந்த எண்ணெய் வியாபார குடும்பத்தை. அதுக்கு முன்னாடி கல்கட்டா தெருவில் அவள் வந்து குப்பையெல்லாம் பெருக்கி அதை கடையில் போட்டு அதை ஓட்டியிருந்தா ஃபேமிலியை. தென் ஆஃப்டர் மீட்டிங் பெரியவா
அவர் கொடுத்த அந்த எண்ணெயை ஊற்றி 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 அவர் போட்ட தண்ணி தான், அந்த தண்ணி எண்ணெயாக மாறி எத்தனை வருஷ காலம். இப்போ நம்ம சொல்கிறோம் அந்த இதெல்லாம் மாய மந்திரம் பண்ணுறால அதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு மேலே இருக்காதுன்னு சொல்லுவாள். 17 வருஷ காலம் அதுக்கு இது வந்து பார்த்ததுக்கு சாட்சி இருக்குது. அந்த ஹோட்டலும் கல்கட்டாவில் இருக்குது. இப்போது அவள் அந்த அந்த ஹோட்டலில் அந்த பெரியவா ஃபோட்டோவும் இருக்குது. அவள் ஃபேமிலியில் நடந்ததாக இந்த சரித்திரம் நடந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம இங்கே இருக்கோம், காஞ்சிபுரத்தில் அவர் இருந்திருக்கார். ஆனால் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. எது கூட கிடையாது. இதெல்லாம் வந்து சரித்திரத்தில் நம்ப முடியுமா? புராணத்தெல்லாம் நம்புறவாளுக்கு இது நம்புறவாளுக்கு தான் நடராஜன் சொல்கிறான். நம்பிக்கை எந்த சுவாமியுமே சரி, மகான்களும் சரி, சித்தபுருஷன் நம்பிக்கையோடு நம்ம பண்ணால் கட்டாயம் வந்து அவள் வந்து ரட்சிக்கிறா சொல்லப்படுறது. இதை சொல்லி என்னுடைய 104வது ரேடியோவை நான் நிறைவு செய்கிறேன்.